கையில் வைத்துள்ள முதலமைச்சரே காவல்துறையை ஏவ வைத்து பழிவாங்கும் நம்மளது கோரிக்கை நியாயமான கோரிக்கை முற்றுகையிட வந்திருக்கோம். நாம என்னமோ நேத்து முந்தானத்தை அறிவிச்சு போட்ட போராட்டம் கிடையாது. கடந்த 2 வருட காலமாக நம்ம புதுதா ஒண்ணு கோரிக்கை ஒண்ணு கிடையாது. அண்டை மாநிலத்தில் தெலுங்கால ஆந்திராவில் மாத உதவித்தொகை 6000 வழங்கப்படுகிறது. நம்ம என்னமோ உலக அதிசயம் மாதிரி எந்த மாநிலத்திலும் வழங்காத கோரிக்கை நம்ம வைக்கல. பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்தில் பாருங்க, ஆந்திரா மாநிலத்தில் பாருங்க, குறைந்தபட்சம் 6000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடும் ஊனத்திற்கு 10000 வழங்கப்படுகிறது. ஊனம் என்பது ஊனத்துக்கு தகுந்தாற்போல் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடர் மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளை அலக்களிக்கவும் வேலைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா மாற்றுத்திறனாளி துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களே எங்களை இப்படி நடுரோட்டில் வைத்து நீங்க அலக்களிக்கிறது உங்களுக்கு நியாயம் தானா? நாங்கள் கேட்கிறோம். ஏன் சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தீங்க, நியாயமான சட்டம் தான். அந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலர் ஆகலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க, நல்ல சட்டம் தான். கவுன்சிலர் யார் ஆக முடியும்? எங்களை மாதிரி சாதாரண மாற்றுத்திறனாளி கவுன்சிலர் ஆக முடியுமா? பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உங்கள் ஆட்சியில் பதவி கிடைக்கும். எங்களை போன்ற சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் கவுன்சிலர் பதவிக்கு வந்த உடனே அனைத்து மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரமும் வாழ்க்கையில முன்னேறுமா? ஆகாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களை கோரிக்கையை நீங்க அழைத்து பேசுங்க. எங்களை கோரிக்கை அழைத்து பேசாம நீங்க இப்படி காவல்துறையை வைத்து அடாவடி பண்ண தண்டது தேர்தல் நேரத்தில் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என்கிறது நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம். மாற்றுத்திறனாளிகளை ஏராளமா நினைக்காதீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் 10 ஓட்டு 20 ஓட்டு இருக்கு. உட்காருங்க. நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் எங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் உங்களுக்கு தேர்தல் சவுக்காடு கொடுக்கப்படும் என்பது நாங்கள் இந்த தேர்தல் என்னங்க கேட்கிறோம்? உங்களை வந்து பிச்சையாக கேட்கிறோம். இல்ல நீங்க பிச்சை தான் நாங்க கேட்கிறோமா? என்னோட உரிமையை கேட்கிறோம். ஏன் உரிமை கேட்கறது தமிழ்நாட்டில் என்ன? கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழக அரசே காவல்துறை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். காட்டாதே காட்டாதே உங்களுடைய ஆணவத்தை. மாற்றுத்திறனாளிகளும் காட்டாதே காட்டாதே. விடமாட்டோம் விடமாட்டோம். கோரிக்கை நிறைவேறும் வரை கோரிக்கைகள் நிறைவேறும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம். ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம். தமிழக அரசு விடியல் அரசு தமிழக அரசு விடியல் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு விடியல் எப்பொழுது விடியல் எப்பொழுது விடியல் எப்பொழுது விடியல் எப்பொழுது விடியல் காட்டு விடியல் காட்டு விடியல் காட்டு விடியல் காட்டு. திமுக அரசாங்கமே திமுக அரசாங்கம்
மாற்றுத்திறனாளிகளை வலுக்கட்டாய கைது பண்றது திராவிட மாடலாம் கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழக அரசு விடியல் அரசு தமிழக அரசு விடியல் அரசு விடியல் அரசை கண்டிக்கின்றோம் விடியல் அரசை கண்டிக்கின்றோம். நிறைவேற்று 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 திருநாளிகளின் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்று கோரிக்கைகளை நிறைவேற்று விடமாட்டோம் 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 விடமாட்டோம். மாற்று திருநாளிகளின் மாற்றுத்திறனாளிகளின் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை விடமாட்டோம் நிறைவேறும் வரை விடமாட்டோம். கொண்டுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம். நியாயம் தானா நியாயம் தானா தமிழக அரசு நியாயம் தானா மாற்றுத்திறனாளி வாழ்வினை மாற்றுத்திறனாளி வாழ்வினை விடியல் செய்யும் தமிழக அரசு நியாயம் தானா நியாயம் தானா. வாழ்வதற்கு உதவி கேட்டால் சாவதற்கு உதவி செய்கிறார் நியாயம் தானா நியாயம் தானா தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு திமுக அரசு நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு வீட்லயும் 5 10 ஓட்டு இருக்கும். போடுவோமா நம்ம திமுக எதிராக செயல்படும் நாம். அதனாலதான் நம்ம என்ன முடிவு எடுத்து வந்தோமோ அதை அமல்படுத்தணும். நீங்க 6000 ரூபாய் கொடுங்க, நாங்க போராட்டத்தை கலைச்சிட்டு போறோம் இல்லையா, அப்ப உட்காருவோம். ஏங்க நமக்கு தேவை 3 நேரம் சாப்பாடு இருக்குங்க. நம்ம என்னதுக்கு 1500 ரூபாய் கொடுத்தா காண மாட்டேங்குது. நம்ம இங்க உட்காந்து சாப்பிடுறது 3 நேரம் சாப்பாடு கொடுத்தா போதும். நமக்கு அவ்வளோ நமக்கு என்ன மாளிகை கட்டி உட்காந்துருக்கோம் கிடையாது. 3 நேரம் சாப்பாடு கொடுத்தா போதும். நம்ம நம்ம என்னைக்கு உயர்த்தி கொடுக்குறாங்களோ அன்ன வரைக்கும் நம்ம போராடணும். அதனால நாம் ஒன்றுபட்டு போராடவில்லை என்றால் நமக்கு எதிர்காலம் கிடையாது. 100 நாள் வேலையும் தரும். அதனால வந்துட்டோம், முன்ன வச்ச கடமை பின்ன வைக்க மாட்டோம். நம்ம இதுவரைக்கும் நம்ம போராட்ட வரலாறு எடுத்தீங்கன்னா அப்படிதான். மாற்றுத்திறனாளிகள் வச்ச போராட்டங்களை பார்த்தீங்கன்னா அனைத்து போராட்டங்களும் நம்ம வெற்றியில தான் முடியும். ஒரு போராட்டம் கூட தோல்வி அடைஞ்சது கிடையாது. அதனால இந்த போராட்டமும் நம்ம வெற்றி பெறுவோம். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. என்ன கொஞ்சம் பிடிச்சு பார்க்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு போயிடுவாங்க, ஒரு நாள் தானே போராடிட்டு போயிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு தெரியாது. 3 நாளா உட்கார்ந்து நம்ம முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ என்னைக்கு அறிவிச்சு தலைவர்ல அறிவிச்சு பேசுறியோ அன்ன வரைக்கும் நம்ம அங்க இருப்போம். அப்பதான் நம்ம முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம என்ன வந்துட்டு போதுக்காங்க வந்திருக்கோம். வந்துட்டு போதுக்க நமக்கு இவ்வளவு காலைல இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடையாது. எல்லாரும் ரிசீவ் பண்ணிருக்கோம். 3 நாளா தங்கி நீ என்ன முடிவு எடுக்க முடிவு எடுக்கிறதுக்கு தான் நாங்க முடிவு எடுப்போம். போனோமா போகணும், நீ போச்சனாலும் போக மாட்டோம். சரியா? அதனால நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு போராடி